ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான மெரூன் கலர் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது மெரூன் கூட மெரூன் கிடையாது, டார்க் மெரூன், நல்ல ஒரு டார்க் கலரு. இந்த கஸ்டமர் வந்து புது கஸ்டமர், நம்மக்கிட்ட வந்து நெட்டில் பார்த்துட்டு வந்தவங்க தான். இவங்க வந்து அவங்களோட மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்க. நல்லா இருந்தது அந்த saree. நான் வந்து இந்த saree வந்து எப்படியோ ஒரு 10,000 ஒரு 7,000 8,000 அப்படி இருக்கும்னு நினச்சேன். அந்த பொண்ணு வந்து அப்புறம் சொல்லிச்சு, இல்லைக்கா இது நாங்கள் வந்து சேலத்தில் எடுத்தோம், இளையம்பிள்ளைன்ற ஒரு ஊரில், அங்கே வந்து நாங்கள் 1000 ரூபான்னு தாக்கா எடுத்தோம் புடவை அப்படின்ச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்தது, சாஃப்ட் சில்க் மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. நிஜமாக நான் வந்து 10,000 ஒரு 7,000 இருக்கும் அப்படின்னு நினச்சி அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டேன். இல்லைக்கா 1000 ரூபா தான் அப்படின்னு சொல்லிச்சு. எனக்கு ரொம்ப ஷாக்காகிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படிம்மா 1000 ரூபாய்? இல்லை, எங்கள் வீட்டில் கடை வச்சுருக்காங்க, துணி கடை. ஆனால் எங்கள் அண்ணன் வந்து நான் எதனா நல்ல saree வந்தால் நான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிச்சு. நானும் இந்த கலர் வந்தால் அதனால் நானும் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டிருக்கேன். ஆனால் என்ன எனக்கு எடுத்ததுன்னு தெரில. அதுக்கப்புறம் கூட 2வது ஆர்டர் கூட நேற்று கூட ஒரு லோட்டஸ் ப்ளவுஸ் பார்த்துருப்பீங்கள்ல, நேற்று பச்சை கலர் நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு லோட்டஸ் ப்ளவுஸ் பார்த்தீங்கல்ல, அந்த ப்ளவுஸ் தான் வந்து 2வது அந்த பொண்ணு வந்தாங்க. வந்து தான் 3 ப்ளவுஸ் கொடுத்துட்டு போனாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் எப்படி போடுறேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சிம்பிள் ப்ளவுஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க சாம்பிளுக்கு. அதுக்கப்புறம் 2வது தான் 3 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த லோட்டஸ் டிசைன் பிங்க் கலர் நம்ம முந்தா நாள் பார்த்தது. அதுக்கப்புறம் இன்னும் 2 இருக்குது. நான் அந்த வீடியோ எடிட் பண்ணி போடல, உங்க கூட அது நாளைக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கொடுத்தது. ஸோ இந்த டிசைன் வந்து அந்த பொண்ணு ஃபஸ்ட்டே சொல்லிச்சு, அக்கா இது வந்து saree ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது, ரொம்ப 1000 ரூபாய் ஒர்க்கு தான், கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்து பண்ணி கொடுங்க எனக்கு. ஆனால் இந்த மிரர் ஒர்க்கு தான் வேணும், நல்லா பெரிய மிரராக கையில் ரவுண்டு வச்சுட்டு அதுக்கு எல்லாமே ஃபுல்லாக லோடிங் ஆன்டிக் பீட்ஸ்லேயே கொடுத்துருங்க, ஏன்னா எனக்கு ரொம்ப வந்து ஜிகுன்னு வேண்டாம் அப்படின்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு. சரி ஓகேம்மா, அப்போ நான் ஆன்டிக் பீடு இதை எடுத்து காமிச்சேன். சரி இதுவே எனக்கு போட்டுருங்க அப்படின்னா, நான் ஆன்டிக் பீடாக இருந்தால் கூட பிரிசியோ தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது வந்து பீட் வந்து ஒரே லெவலாக இருக்கும், நமக்கு நல்லாயிருக்கும், அண்டு ஒன்றுமே ஆகாது பீட்ஸு. ஸோ அதனால் நான் ப்ரிஸ்வியவே வந்து யூஸ் பண்ணேன். மிரர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து எவ்வளோ பெரிய சைஸ்னால், எப்படி சொல்கிறது, ஒரு 2 இன்ச்சஸ் 3 இன்ச்சஸ் கிட்ட இருக்கும் அந்த மிரரோட பெரிய சைஸு. அது சென்டராக வச்சுட்டு அதை சுற்றி வந்து ஜர்ரியில் வந்து லோடிங் மாதிரி கொடுத்துக்கிட்டோம் காப்பரில். அண்ட் அதுக்கப்புறம் வந்து சுகர் பீட்டில் ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு, அண்ட் அதுக்கப்புறம் சுகர் பீட்டில் லோடிங் மாதிரி ஃபுல்லாக வந்து கொடுத்துட்டோம். கொடுத்து முடித்த பிறகு அந்த ஃபுல்லாமே வந்து ஆன்டிக் சுகர் பீட்லேயே அந்த லீஃப் டைப்ஸ் எல்லாமே வந்து லோடிங் வந்து நான் கொடுத்துருந்தோம். ஸோ அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த டிசைன் வந்து ப்ரைஸ் வந்து நான் வீடியோக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. நான் சொல்கிற ப்ரைஸ் எல்லாமே ஓகேவான்றதை கமெண்ட் மறக்காமல் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேக் நெக்கில் வந்து நம்ம பிரின்சஸ் கட்டுன்றதுனால இந்த சைடு பாதி போட்டு முடிச்சுட்டு, அந்த பொண்ணு இன்னும் என்ன சொன்னான்னா டாட்ஸ் எல்லாம் போட வேணாம்னு சொல்லியிருக்கா போல இருக்குது. நான் என்ன பண்ணேன், ஒரு ஆர்வ கோளாறில் டாட்ஸ்லாம் பேக்கில் வந்து போட்டு கொடுத்துட்டேன், கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா சரி பரவாயில்ல விடுங்கக்கா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, கையிலையும் வந்து அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பார்டரில் வந்து சிம்பிளாக போதும்னால லோடிங்கே கொடுத்துருந்தோம். saree வந்து இப்போ நான் உங்களுக்கு நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் சாரியும் ஒரே கலர், ப்ளவுஸும் ஒரே கலர், மற்றபடி அதில் வந்து ஒன்றுமே இல்லை. அதில் வந்து ஒரு ஜரிகை வந்து காப்பர் ஜரிகையில் வந்ததுனால ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து நாங்கள் காப்பர்லேயே வந்து இந்த ஜரிகை அவுட்லைன் மட்டும் லைட்டாக கொடுத்துட்டு, மற்றபடி எல்லாமே ஆன்டிக்கு சுகர் பீட்டில் லோடிங் மாதிரி தான் ஃபில் பண்ணது. அவ்வளோ அழகாக இருந்தது, உங்களுக்கு பார்க்கவே தெரியும் அந்த மெரூன் கலர் அவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது நம்ம ரீல்ஸில் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த டிசைன் தான். இப்போ இதோட ப்ரைஸ் நான் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிரர் வந்து நல்லா ஒரு 5 இன்ச்சஸ் கிட்ட நான் வந்து அந்த ஒர்க் வந்து போட்டிருந்தேன் கையில், அந்த நீட்டாக. இப்போ நம்ம ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் வரணும் இல்லையா, ஸோ அதுலேருந்து நீட்டாக வரா மாதிரி போட்டிருந்தேன். கீழே வந்து லோடிங் வந்து நான் கொடுத்துருந்தேன்ல, அதனால் நான் இந்த டிசைனுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருந்தேன் 2500 ஆகுமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் நான் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து 2500 தான் நான் வாங்கினேன். ஸ்டிச்சிங் வந்து அவங்களே, ஆமாம் ஸ்டிச்சிங்கும் சேர்த்து தான் நான் வந்து 2500 வாங்கியிருந்தேன். ஒர்க்குக்கு 2000, ஸ்டிச்சிங்க்கு வந்து 500 அப்போ நான் வாங்கியிருந்தப்போ. ஏன்னா இப்போ நான் வாங்கினேன் அப்படின்னா 2750 வாங்குவேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லிச்சுன்னா, எனக்கு 1005க்கு ஒர்க்கு போதுன்னு சொல்லிச்சு. அதனால் நான் வந்து இல்லைம்மா சரி வேணா உனக்காக வேணா 2500க்கு நான் வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிச்சிங்கோடு நான் வாங்கினது தான். டெய்லருக்கும் நமக்கு எப்பவுமே வந்து 750 போயிடும், பேலன்ஸ் தான் நமக்கு வந்து இது நிற்கும். ஸோ இந்த காசு வந்து ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள், 2500 வாங்கலாமான்றதையும் சொல்லுங்கள். ஏன்னா வந்து நம்ம கையில் வந்து அந்த உங்களுக்கு ஃபோனில், அதாவது வீடியோவில் பார்க்குறது வந்து உங்களுக்கு வந்து அது சின்னதாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால்
டைரெக்டாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பெருசாக தான் இருந்தது. அதேமாரி சாரியில் வந்து மாங்காய் வந்திருந்தது. நான் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டேன், மாங்காய் மாதிரி போட்டுக்கேம்மா, சாரியில் மாங்காய் வருது கேட்டேன். இல்லைக்கா எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு பிடிக்கல, எனக்கு இதையே போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. சரி ஓகேம்மா உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதையே பண்ணி கொடுத்துட்டோம். இந்த டிசைன் தான் நாங்கள் வந்து ஒரு 2 டேஸ்லேயே போட்டோம் நாங்கள் டெலிவரி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் தான் அந்த பிங்க் கலர் ப்ளவுஸ்லாம் அந்த பொண்ணு வந்து கொண்டு வந்து கொடுத்தா நாங்கள் அதையும் வெற்றிகரமாக போட்டு அவங்களுக்கு டெலிவரி பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள், இந்த ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றதையும் சொல்லுங்கள். நான் கரெக்டாக சொல்லியிருக்கேனான்ட்டு. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் லைக்கும் பண்ணுறேங்க, ஷேரும் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.